சரி, இன்னைக்கு இந்த என்கரேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில மக்கள் தங்களுடைய ப்ராப்பர்ட்டி மீதான ரைட்ஸை வந்துட்டு எப்படி பாதுகாக்க முடியும்? உங்களோட இடத்துல வேற யாராவது என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தது, இல்ல நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, முதல்ல உங்களோட இடம் டாக்குமெண்ட் படியும் சரி, பட்டா படியும் சரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. நீங்க ஒரு சர்வேயரை கூட்டிட்டு வந்து உங்க இடத்த, உங்க நிலத்தை நீங்க முதல்ல சர்வே பண்ணுங்க. அப்படி நீங்க ஏதாவது என்கரேஜ்மெண்ட் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது என்கரேஜ்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, யாரு அந்த இடத்த இல்லீகலா எடுத்திருக்காங்களோ, என்கரேஜ் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட முதல்ல சொல்லி பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, என்கரேஜ் ஆயிருக்கு, கொஞ்சம் அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஓகேன்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. இன்கேஸ் அவங்க ரிமூவ் பண்ண மறுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அடுத்து அவங்க கிட்ட லீகல் நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பணும். அதுக்கு நாங்க இருக்கோம், நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த லீகல் நோட்டீஸ்க்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அந்த ரிப்ளை கேட்ட மாதிரி நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன டிசைட் பண்ணுங்க. அப்படி உங்க லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை எதுவுமே இல்ல அவங்களோட ரிப்ளை நோட்டீஸ்லயும் இது அவங்க இடம் தான் அப்படின்னு உங்க இடத்த அவங்க தப்பா கிளைம் பண்றாங்க அப்படின்னா நீங்க அடுத்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க உங்க இடத்த என்க்ரோச் பண்ணிருக்காங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, எவிடன்ஸ் கொடுங்க. விஷயத்த ஸ்டேஷன்ல அவங்க பாத்துப்பாங்க. இல்ல நீங்க சிவில் சூட் ஃபைல் பண்ணுங்க, உங்க இடத்த என்க்ரோச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லி நீங்க சிவில் சூட் ஃபைல் பண்ணி நீங்க அவங்க உங்க இடத்த மிஸ்யூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா உங்க இடத்த விட்டுட்டு போயே ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வரும். மிச்சத்தை கோர்ட் பாத்துக்கும். உங்களுக்கு உண்டான டேமேஜஸும் கோர்ட் கொடுக்கும்.